பேரை சொல்றது கூட யோகிதை கிடையாது. நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா இல்ல என்ன ஜென்மனே தெரியல. கொலகார பாவி, கொலகார பாவி. தனியா ரோட்ல போன அப்பாவி போன அடிச்சு போட்டுட்டு அவ வலையில திருடிட்டு வந்துட்டு அத நீயே வாங்கின மாதிரி என்கிட்ட கொடுத்திருக்க. அசிங்கமா இல்ல உனக்கு? என்ன சொல்ற? நான் வலையில திருடுனா? போதும், நிறுத்தியா? நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். மேல மேல போய் சொல்லி அசிங்கப்படாத. இத நீ அடமான வச்ச ஒரிஜினல் வளையல். ராத்திரியோட ராத்திரியா நான் மீட்டுட்டு வந்தேன். முதல்ல இத அவ கையில கொடுத்து அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. ஐயோ அக்கா, அதெல்லாம் வேண்டாம் அக்கா. நீ பேசக்கூடாது, பேசவே கூடாது. என்னையா என் மூஞ்சியை பார்த்துட்டு நிக்கிற? இப்ப இவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? இப்ப மட்டும் நான் சொன்ன மாதிரி நீ செய்யல, வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நீ பண்ண அயோக்கியத்தனத்தை எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அம்மா, என்ன கூப்பிட்டீங்களா அம்மா? என்னம்மா? வயசுல சின்னவளா இருந்தாலும் குணத்துல பெரிய மனுஷினி. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அம்மா, என்னம்மா நீங்க என்ன போய் கும்பிடுறீங்க? இல்ல மகா, உன்னை கையெடுத்து கும்பிடுறது இல்ல, கால்ல விழுந்து கும்பிட்டா கூட தப்பில்லை. என்னம்மா நீங்க என்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? உன்ன மாதிரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலம்மா. நீயும் காவேரியும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். எனக்கும் தினேஷ் மேல ஆரம்பத்துல இருந்தே சின்னதா ஒரு சந்தேகம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஏன் தினேஷ் உன் மேல இவ்ளோ கோவமா இருக்காருன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதானே எனக்கு எல்லாமே புரியுது. இன்னைக்கு நீ மட்டும் நினைச்சிருந்தா இத்தனை வருஷமா காப்பாத்தின இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போலீஸ் கேஸ்னு அசிங்கப்பட்டு போயிருக்கோம். மொத்தத்தையும் நீ காப்பாத்திட்டியேமா. வீட்ல இருந்த பொண்ணுகிட்ட அந்த வீட்டோட மருமகனே வளையல திருடிட்டாங்கிற அசிங்கத்தையும் கலங்கத்தையும் காலாகாலத்துக்கும் தொடச்சிருக்கவே முடியாது. ஆனா நீ இந்த குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேரு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு நீ அவரை காட்டி கொடுக்கல. எவ்வளவு பெரிய விஷயத்த நீ பண்ணிருக்க. உன் இடத்துல யார் இருந்தாலும் இத செஞ்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பண்றீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. நான் செஞ்சது சாதாரண விஷயம்தாம்மா. அன்னைக்கு பில்டிங் சுவர் இடிஞ்சு விழுந்து பெரிய பிரச்சனையாகி காவேரி அக்கா வீட்டுக்காரர் வீட்டை விட்டு போனப்போ நீங்க உங்க பையன் கிட்ட சொன்னீங்கல்ல, எந்த சூழ்நிலையிலயும் இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது, அவரை கூட்டிட்டு வான்னு சொன்னீங்களே, அத நான் கேட்டுட்டு தாம்மா இருந்தேன். கடவுளே, இன்னைக்கு எப்படியாவது அந்த பொண்ணை என் கண்ணில் காமிச்சிடு. கடவுளே, அம்பிகா அம்மாக்கு தெரியாம எப்படியாவது பூஜையை செஞ்சு முடிச்சிடணும்.
வாங்கம்மா, என்ன வேணும்? 2 முழம் மல்லிப்பூ கொடுங்க. சரிம்மா. இந்தாங்கம்மா. சரிம்மா. இந்தாம்மா பூ. என்ன பாக்குற? இந்த தலையில வச்சுக்கோ, உனக்கு தான் வாங்கினேன். माविदा सोपमानं महीयते धान्यं धनं वसुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः सदमानं भवति सदा यत्पुरुषः सदेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति दीर्घायुष्मान् भव दीर्घसुमङ्गली भव सर्वाभिष्टसिद्धिरस्तु सकलैश्वर्याभिवृद्धिरस्तु. அம்மா, திரு ஜாதகத்துல சொல்லி இருக்கிறது உண்மையா இல்லையான்னு எனக்கு இன்னைக்கு காமிச்சு கொடுத்துருமா. அம்மா, शीर्वशस्व आयुष्य आरोग्य माविदा सोपमानं महीयते धान्यं धनं वसुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः सदमानं भवति सदा यत्पुरुषः सदेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति दीर्घायुष्मान् भव दीर्घसुमङ्गली भव सर्वाभिष्टसिद्धिरस्तु सकलैश्वर्याभिवृद्धिरस्तु मनोरञ्जिताबलसिद्धिरस्तु सदमानं भवति सदा यत्पुरुषः सदेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति दीर्घसुमङ्गली भव सर्वाभिष्टसिद्धिरस्तु सकलैश्वर्याभिवृद्धिरस्तु. இதுக்கு முன்னாடி வேற ஒரு குருக்கள் இங்க இருந்தாரே, அவர் எங்க சாமி? அவர் பக்கத்துல ஒரு கோயில்ல பூஜை இருக்குன்னு போயிருக்காருமா. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாருமா. சரி, நான் அவருக்கு போன் பண்ணி பேசிக்கிறேன்.